வைனிச் மேனுஸ்கிரிப்ட் உலகத்திலே இன்னைய வரைக்கும் விடை தெரியாத மர்மமான புத்தகமா இது இருக்கு. இது அறியப்படாத ஒரு மொழியிலும் எழுத்திலும் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இந்த புத்தகம் 15 இல்லாட்டி 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கோம்னு நம்பப்படுது. 1912 வருஷம் ரொம்பவே அரிய வகை புத்தகங்களை வாங்கி விற்கிற வில்ஃப்ரிட் வைனிச்சுக்கு இந்த புத்தகம் கிடைக்குது. இதுக்கப்புறமா இந்த புத்தகத்தை இவரோட பேரான வைனிச்ன்ற பேர்ல தான் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த வில்ஃப்ரிட் வைனிச்ல இருந்து பல பேர் இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பல அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் இந்த புத்தகத்துல இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வில்ஃப்ரிட் வைனிச்சோட மரணத்துக்கு அப்புறமா 1969 இருந்து இந்த புத்தகத்தை ஏல் பல்கலைக்கழகத்துல இருக்கிற பெய்னெக்கே என்ற நூலகத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் அளவுல ரொம்பவே சிறுசா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல 102 பக்கங்களுக்கு புரியாத மொழியில புரியாத எழுத்துக்கள்ல எழுதின எழுத்துக்கள் அதிகமா இருக்குமா. மிச்சம் இருக்கிற 234 பக்கங்கள்ல ஓரளவுக்கு புரிஞ்சுக்க கூடிய நிறைய வரைபடங்கள் இருக்கும். அந்த வரைபடங்களை வச்சு இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த புத்தகத்துல வானியல், ஜோதிடம், உயிரியல், அண்டவியல், தாவரவியல், மருத்துவம் அது மட்டும் இல்லாம அலங்கார சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் இருக்கிறதுனால இந்த புத்தகத்தை 6 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. இப்படி இருந்தாலும் இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த புத்தகத்துல எந்த மாதிரியான மொழி பயன்படுத்திருக்காங்கன்றது இது வரைக்கும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல முக்காவாசி இடங்கள்ல தாவரவியல் சம்பந்தப்பட்ட அதிகமான வரைபடங்கள் இருந்திருக்கு. நிறைய தாவரங்களையும் மூலிகைகளையும் நிறைய வண்ணங்களை வச்சு 113 பக்கங்களுக்கு வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த பகுதியா 12 பக்கங்களுக்கு வானியலையும் ஜோதிடத்தையும் குறிக்கிற மாதிரி நிறைய ராசி சம்பந்தப்பட்ட குறியீடுகளை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த பகுதியா குழாய்கள்ல இருந்து தண்ணி வர மாதிரியும் அதுல நிர்வாணமா பெண்கள் குளிச்சிட்டு இருக்க மாதிரியும் வரையப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த பிரிவுல அண்டவியல குறிக்கிற மாதிரி நிறைய நட்சத்திரங்களோட சிம்பிள்ஸும் 9 விதமான வரைபடங்களும் வரையப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த மருத்துவ பிரிவுல மறுபடியும் தாவரங்கள், மூலிகைகள் சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் வரையப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட தாவரவியல இருந்த வரைபடங்கள் மாதிரியே இருக்கும். ஆனா இதுல நிறைய ஜாடிகள் அது மட்டும் இல்லாம பாட்டில்களோட வரைபடங்கள் வரையப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரே பக்கத்துல பல வகையான மூலிகைகளை வரைஞ்சு வச்சிருக்காங்க. இந்த வரைபடங்களை வச்சு இந்த புக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இந்த புக்ல எழுதப்பட்டிருக்க விஷயங்கள் புரியாம இருக்கிறதுனால லாங்குவேஜ் டீகோட் பண்ற நிறைய பேர் இந்த புக்கை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கு முதல்ல இந்த மேனுஸ்கிரிப்ட் எந்த காலத்துல தயாரிக்கப்பட்டதுன்றதை இவங்க கண்டுபிடிக்கணும். அது கூட இந்த புக்கை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா தெரியல. இப்படி இவங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததுல இந்த மேனுஸ்கிரிப்ட மத்திய ஐரோப்பாவில தயாரிச்சிருக்கணும்னு இவங்க முடிவு பண்றாங்க. இப்படியே பல வருஷங்கள் போது 2009 இந்த புக் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்க ஒரு ரேடியோ கார்பன் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதோட ரிசல்ட் இது 15ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுது. இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நிறைய விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோஜர் பேகன்ற ஆங்கில விஞ்ஞானியால இந்த மேனுஸ்கிரிப்ட் உருவாக்கப்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கை பொய்யாகுது. அது மட்டும் இல்லாம இந்த மேனுஸ்கிரிப்ட் வில்ஃப்ரிட் வைனிச்சுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சொந்தமா இருந்திருக்கு. அதுல முக்கியமான ஒருத்தர் ரோம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பேரரசர் 2ஆம் ரூடால்ஃப். இவர் 1576 இருந்து 1611 வரைக்கும் ரோம் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் ஜான் டீன்னு சொல்லப்படுற ஒரு கணிதவியலாளர்கிட்ட இருந்து இந்த புத்தகத்தை 600 டுகாட் கொடுத்து வாங்கியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு தியரி ஆதாரபூர்வமா நிரூபணமாகல. 1665 வருஷம் ஜோகன்னஸ் மார்க்கஸ் மார்சின்ற ஒரு விஞ்ஞானி எழுதின கடிதத்தின் மூலமா இவங்களுக்கு இந்த புத்தகத்தை ருடால்ஃப் வாங்கியிருப்பாரோன்ற ஒரு யோசனை வந்திருக்கு. 1912 வைனிச் இந்த புத்தகத்தை வாங்கினப்போ ருடால்ஃபோட நீதிமன்றத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஜேக்கபஸ் ஆர்சிகி டி டெபனெக் அப்படின்றவரோட கையெழுத்து ஒரு சில டெஸ்டின் மூலமா அந்த புக்ல ஒரு சில இடங்கள்ல தென்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த புக்குக்கு ஒருவேளை இவர் சொந்தக்காரரா இருப்பாரோன்னு ஒரு தியரி இருக்கு. இந்த மேனுஸ்கிரிப்ட் 2ஆம் ரூடால்ஃப்க்கு அப்புறமா பரேஷ்னு சொல்லப்படுற ஒருத்தர் கிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இவர் அந்த புக்கை தன்னோட ஃப்ரெண்டான மாசின்ற ஒரு விஞ்ஞானிக்கு இதை கொடுத்திருக்காரு. 1667 இவர் இறக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை ஜேசுட் ஃபாதரியாரான ஆதானசியஸ் கிரிச்சர் அப்படின்றவருக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கு அப்புறமா தான் 1912 ரோம் நகருக்கு பக்கத்துல இருந்த ஜேசுட் கல்லூரியில மிகப்பெரிய பண தேவை இருந்திருக்கு. அதனால இவங்க தன்னோட கல்லூரியில இருந்த நிறைய புத்தகத்தை விற்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதை கேள்விப்பட்டு லண்டனை சேர்ந்த வைனிச் இந்த புத்தகங்களை வாங்கியிருக்காரு. அதுல ஒன்னாதான் இந்த மேனுஸ்கிரிப்டும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த புக்கை படிச்சு பார்த்த அவரும் இதுல என்ன இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. 1915 சிகாகோ ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் அது மட்டும் இல்லாம பல இடங்களுக்கு போய் இந்த புக்கை டீகோட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. பென்சில்வேனியா இன்ஸ்டிடியூட்ல வேலை பார்த்துட்டு இருந்த இவரோட ஃப்ரெண்டான ப்ரொஃபசர் வில்லியம் நியூபோல்ட் கிட்ட உதவி கேட்கிறாரு. இவங்க ரொம்ப நாள் அந்த புக்கோட மர்மத்தை தீர்க்க முயற்சி பண்றாங்க. இதுக்கப்புறமா அவங்க 1921 இந்த மேனுஸ்கிரிப்ட் ரோஜர் பேகன் சைபர் மேனுஸ்கிரிப்ட் என்ற பேர்ல ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றாங்க. இது தெற்கு ஐரோப்பாவில ஒரு கோட்டையில கண்டுபிடிக்கப்பட்டதா இவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கும் சரியான எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்றது இது வரைக்குமே தெரியல. இதுக்கப்புறமா 1961 வைனிச்சோட மறைவுக்கு அப்புறமா அவரோட தோட்டத்துல இருந்து இந்த மேனுஸ்கிரிப்ட நியூயார்க்கை சேர்ந்த புத்தக விற்பனையாளர் ஹான்ஸ் பி கிராஸ் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1969 வருஷம் இந்த புத்தகத்தை இவர் பைனக்கே நூலகத்துக்கு கொடுக்கிறாரு. இதுக்கு
அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர்ல புகழ்பெற்ற கிரிப்டாலஜிஸ்ட் வில்லியமும் எலிசபெத் ஃப்ரீட்மேன், அது மட்டும் இல்லாம கலை வரலாற்று ஆசிரியர் எர்வின் பனோவ்ஸ்கி, உளவுத்துறை வல்லுநர்கள், பல்வேறு துறையை சேர்ந்த வல்லுநர்களும் அறிஞர்களும் இந்த புக்ல என்ன இருக்குன்ற விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இந்த புதிரான மேனுஸ்கிரிப்ட பத்தி பல வகையான புத்தகங்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை பத்தி நிறைய புனைவு கதைகளும் வந்திருக்கு. நிறைய பேர் இந்த புத்தகத்தை பத்தின ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேரோட சந்தேகம் என்னன்னா, வைனிச்சே இந்த புத்தகத்தை எழுதி நிறைய பொருளிகளை கிளப்பி விட்டாரோன்னு யோசிக்கிறாங்க. இன்னைக்கும் கூட இந்த வைனிஷ் மேனுஸ்கிரிப்ட்ல ஏதாச்சும் குறிப்பு கிடைக்குமா, இந்த புக்கை பத்தின முக்கியத்துவத்தையும் அடிப்படையையும் தெரிஞ்சுக்க இந்த மேனுஸ்கிரிப்டை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.